ஒரு அரசு அதிகாரி திட்டங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து அறிந்து கொள்வதற்காக கிராமம் ஒன்றுக்கு செல்கிறார். ஒரு அரசியல்வாதியை காண கூடுவதைப் போல ஒரு பெரிய கூட்டம் அவரை பார்க்க கூடுகிறது. பெண்கள் எல்லாம் வரிசையில் வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டு வரவேற்கின்றனர். பலர் தங்கள் கைகளில் மனுக்களோடு அவரை பார்க்கின்றனர். இன்னும் சிலர் அவரது காலை தொட்டு வணங்குகின்றனர். இவர் இம்மாநில நிழல் முதல்வராய் என எதிர்க்கட்சிகள் கொதிக்கின்றன. அந்த அதிகாரியின் பெயர் கார்த்திகேயன் பாண்டியன் எனப்படும் வி.கே. பாண்டியன். சொந்த ஊர் தமிழ்நாடு. இளம் வயது முதலே IAS அதிகாரியாக வேண்டும் என்ற கனவு பாண்டியனுக்கு இருந்தது. இதனால் பள்ளி கல்வி முடித்ததும் IAS தேர்வுகளுக்கு உதவக்கூடிய இளங்கலை வேளாண் படிப்பை முடித்தார். தேர்வுக்கு தயாராகி கொண்டே முதுநிலை படிப்பையும் முடித்தார். முதுநிலை முடித்த கையோடு UPSC தேர்வு எழுதிய பாண்டியன் அதில் வெற்றி பெற்று பஞ்சாப் கேடர் IAS ஆனார். இதனிடையே தன்னோடு IAS பயிற்சி பெற்ற சுஜாதாவை காதலித்தார். சுஜாதாவின் சொந்த மாநிலம் ஒடிசா. அவருக்கு சொந்த மாநில கேடர் ஒதுக்கப்பட்டதால் அங்கு பணியில் சேர்ந்தார். இதனால் பாண்டியனும் தன்னுடைய பணியை ஒடிசாவுக்கு மாற்றிக்கொண்டார். ஒடிசாவுக்கு வந்த பாண்டியனுக்கு காலகண்டி மாவட்ட சார் ஆட்சியர் பதவி முதலாக ஒதுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அரசு மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை பெற்று தந்ததற்காகவும் விவசாய பொருள் கொள்முதலை முறைப்படுத்தியதற்காகவும் மக்களுடைய பாராட்டை பெற்றார் பாண்டியன். இதனிடையே பொதுப்பணித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட பாண்டியன் ஒப்பந்தங்கள் வழங்கப்படுவதில் முறைகேடுகள் நடப்பதையும் தாமதம் இருப்பதையும் கண்டறிந்தார். இதனை களைவதற்காக ஒற்றைச்சாளர முறையை அறிமுகம் செய்து பணிகளை துரிதப்படுத்தினார். இது ஒப்பந்ததாரர்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. இந்த திட்டத்தையே மத்திய அரசு ஆய்வு செய்து பின்னர் நாடு முழுக்க விரிவுபடுத்தியது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியராக 2005ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பாண்டியன் நக்சல் தாக்குதல்களை குறைப்பதற்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்கும் தீவிரமாக வேலை பார்த்தார். அவருடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் கைகொடுக்க நக்சல் தாக்குதல்கள் குறைய தொடங்கின. பாண்டியனின் செயல்பாடுகளை கவனித்த முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தன்னுடைய மாவட்டமான கஞ்சமுக்கு மாவட்ட ஆட்சியராக அவரை பணியிட மாற்றம் செய்தார். அதோடு மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்யுமாறும் கூறினார். இப்படித்தான் பாண்டியனுக்கும் நவீன் பட்நாயக்கிற்கும் அறிமுகம் உண்டானது. சில மாதங்களிலேயே நவீன் பட்நாயக்கின் குட்புக்கில் இடம்பெற்றார் பாண்டியன். குறிப்பாக நாடு முழுக்க ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்வோருக்கு பணமாக ஊதியம் வழங்கப்பட்ட சமயத்தில் அதில் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதாக கருதினார் பாண்டியன். இதனால் தனது மாவட்டத்தில் வேலை செய்யும் அனைவருக்கும் பிரத்யேக வங்கிக் கணக்கை உருவாக்கி பணம் நேரடியாக வங்கிக் கணக்குக்கே செல்லுமாறு செய்தார். தொடக்கத்தில் ஆங்காங்கே சில சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திட்டம் வெற்றி பெற மத்திய அரசின் குழு ஒடிசா வந்து அது குறித்து அறிந்து சென்றனர். அதோடு பிரதமரின் விருதும் பாண்டியனுக்கு வழங்கப்பட்டது. மேலும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகள் தேசிய அளவில் கவனம் பெற்றன. இப்படி சிறப்பான அதிகாரியாகவும் தொழில்நுட்பத்தை அரசு வேலைகளில் பயன்படுத்தும் திறனும் மிக்கவராக இருந்த பாண்டியனை தன்னுடைய தனிச் செயலாளராக 2011ஆம் ஆண்டு நியமித்தார் நவீன் பட்நாயக். இதன் பிறகுதான் வி.கே. பாண்டியனின் முகம் நாடு முழுக்க பிரபலமானது. முதல்வரின் தனிச் செயலாளராக இருந்த பாண்டியன் நவீன் பட்நாயக்கை முன்னிறுத்தும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தொடங்கினார். குறிப்பாக மாநிலத்தில் புதிதாக உருவாக்கப்படும் அனைத்து திட்டங்களும் முதல்வர் நவீன் பட்நாயக்கை சுற்றியே உருவாக்கப்பட்டன. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தொழில்நுட்ப பாய்ச்சல் ஒடிசாவுக்குள் வந்தது. ஆனால் இவை எதிலும் பாண்டியனின் பெயர் பெரிதாக அடிபடவில்லை. ஆனால் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, அதிகாரிகள், மக்கள் என பலரும் வி.கே. பாண்டியன் எனும் பெயரை உச்சரிக்க தொடங்கினர். நவீன் பட்நாயக் முதல்வர் என்றால் வி.கே. பாண்டியன் நிழல் முதல்வர் எனும் அளவுக்கு ஒடிசா மாறியது. ஏனெனில் இதற்கு பின் காரணங்கள் இல்லாமல் இல்லை. முதல்வரின் தனிச் செயலாளராக மட்டும் இல்லாமல் 5T எனப்படும் புதிய திட்டத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் பாண்டியன். இந்த திட்டத்தின் நோக்கமே மாநிலம் முழுக்க பல புதிய திட்டங்களை செயல்படுத்துவதுதான். இதனால் மாநிலம் முழுக்க பயணம் செய்ய வேண்டிய அவசியம் பாண்டியனுக்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு பயணத்தின் போதும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர், SP, பொறுப்பு அமைச்சர், கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொள்ள தொடங்கினர். இப்படி ஒரு அதிகாரியின் சுற்றுப்பயணத்தின் போது அமைச்சர் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கலந்து கொள்வதும் அவரது உத்தரவை நிறைவேற்ற தொடங்கியதும் பாண்டியனுக்கு இருந்த அதிகார பலத்தை வெளிச்சம் போட்டு காட்ட தொடங்கியது. மாநிலம் முழுக்க சுற்றி வந்த பாண்டியன் மோ சர்க்கார் எனும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். அரசு அலுவலகம் வரும் பொதுமக்கள் மிகுந்த கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்பதை அந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தபோது ஒரிசா மக்களுக்கே மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இதனிடையே கொரோனா உச்சமடைய மாநிலம் முழுக்க சுற்றினார் பாண்டியன். அரசு சார்பில் செய்ய வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நேரடியாக கண்காணித்தார். ஒரு முதல்வர் இறங்கி செய்ய வேண்டிய வேலைகளை இவர் செய்ய தொடங்கவே ஒடிசா முதல்வர் யார் என கட்சிகள் விமர்சிக்க தொடங்கின. ஆளும் கட்சிக்கு உள்ளேயும் அதிருப்தி குரல்கள் கேட்டன. ஆனால் இவையெல்லாம் நவீன் பட்நாயக்கின் ஒப்புதலோடு நடப்பதாக அறிந்து கொண்ட பின் அந்த குரல்கள் அடங்கின. இதற்கு பிறகு மருத்துவமனைகளையும் கல்வித்துறையையும் மேம்படுத்தும் முயற்சியில் இறங்கினார் பாண்டியன்.
மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததோடு உயர்தர சிகிச்சைகள் அரசு மருத்துவமனைகளில் கிடைப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை மேற்கொண்டார். மாணவர்கள் கல்லூரி செல்வதை உறுதி செய்யும் வகையில் பாண்டியன் அறிமுகம் செய்த டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கூல்ஸ் திட்டம் நல்ல பலனை கொடுத்தது. அதோடு பழைய கோயில்களை புனரமைப்பது, புராதன சின்னங்களை மீட்டெடுப்பது என மக்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலும் கூட புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து செயல்படுத்தினார். அதே நேரத்தில் இந்த திட்டங்களின் செயல்பாடுகள் அனைத்திலும் நவீன் பட்நாயக்கை முன்னிறுத்தினார் பாண்டியன். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 2019க்கு பிறகு நவீன் பட்நாயக் குறித்த பேச்சுகள் நாடு முழுக்க ஏற்படுமாறு பாண்டியன் பார்த்து கொண்டார். இந்நிலையில்தான் ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த மாநிலமும் எடுத்து நடத்த தயங்கிய போது அதனை சவாலாக ஏற்று நடத்தும் பொறுப்பை பாண்டியனிடம் கொடுத்தார் நவீன் பட்நாயக். அவரும் அதனை சிறப்பாக செய்ய உலக ஹாக்கி அமைப்புகளின் கண்களில் ஒடிசா மாநிலம் தென்பட்டது. சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த பாண்டியன் மீது புகார்களும் வராமல் இல்லை. ஆனால் புகார்கள் அவரது செயல்பாடுகளில் இல்லாமல் எங்கே அரசியலுக்கு வந்து விடுவாரோ என்ற கவலையில் இருந்தது. அதிகாரியாக இருந்து கொண்டு சர்வீஸ் ரூல்ஸுக்கு எதிராக பாண்டியன் செயல்படுவதாக பாஜகவும் காங்கிரசும் மத்திய அரசிடம் புகார் கூறின. இதனால் பாண்டியனுக்கு எதிராக விசாரணை கூட நடத்தப்பட்டது. இந்த சமயத்தில் 5T செயலாளர் என்ற முறையில் கிராமம் ஒன்றுக்கு பாண்டியன் செல்ல மக்கள் அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். நெற்றியில் குங்குமமிட்டு வாழ்த்தினர். சிலர் அவரது காலை தொட்டு வணங்கினர். ஒரு அரசியல்வாதிக்கு கிடைக்கும் அனைத்து வரவேற்பும் அங்கே அரசு அதிகாரியான பாண்டியனுக்கு கிடைத்தது. இந்த போட்டோக்கள் அரசின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியாக அரசியல்வாதிகள் கடுப்பின் உச்சத்துக்கே சென்றனர். இதனால் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு, அடுத்த முதல்வர், நிழல் முதல்வர் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டார் பாண்டியன். இதற்கு மேலும் வலு சேர்க்க தனது பதவியில் இருந்து விருப்பு ஓய்வு பெற்ற பாண்டியனை அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையான பதவியில் அமர்த்தியிருக்கிறார் நவீன் பட்நாயக். தற்போது ஒடிசாவில் சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரு சேர நடந்து வரும் நிலையில் பிஜு ஜனதா தளத்தின் வெற்றிக்கு வியூகம் வகுத்து கொடுத்து அதை செயல்படுத்தவும் உதவி வருகிறார் வி.கே. பாண்டியன். ஒடிசாவின் நிழல் முதல்வரா என விமர்சிக்கப்பட்டவர் நவீன் பட்நாயக்கின் நிழலாக அவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து செல்கிறார். இதுதான் எதிர்க்கட்சியான பாஜகவின் கண்களை உறுத்தி இருக்கிறது. பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் மோடியே நேரடியாக வி.கே. பாண்டியனை தாக்கி பேசியிருக்கிறார். எங்கே பெயரை சொன்னால் பெரிய ஆளாகி விடுவாரோ என நினைத்து மோடி எடுத்த ஆல்டர்னேட்டிவ் ரூட் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. ஒடிசாவின் புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயிலின் கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் அதை யார் அனுப்பியது என மக்கள் கேள்வி கேட்பதாகவும் இலைமறை காயாக தமிழரான வி.கே. பாண்டியனை தாக்கியிருந்தார் மோடி. ஆனால் பிரதமர் மோடியின் பேச்சு ஒடிசாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் வெறுப்பை விதைக்கும் போக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்க, அதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மறுப்பு தெரிவிக்க என இந்த விவகாரம் நீண்டு கொண்டே செல்கிறது. இதனால் கடந்த வாரம் வரை ஒடிசாவிலும் தமிழ்நாட்டிலும் மட்டுமே அறியப்பட்ட முகமாக இருந்த வி.கே. பாண்டியன் பிரதமர் மோடியின் மறைமுக தாக்குதலுக்கு ஆளான பின்னர் இந்தியாவை தேடி பார்க்கும் நபராக மாறி இருக்கிறார்.